ஹாய் ஆல். பவர் பி நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா என்கிட்ட கேட்குற ஒரே கொஸ்டின், பவர் பி படிக்கலாமா? பவர் பி படிச்சா ஐடில ஸ்விட்ச் பண்ண முடியுமா? பவர் பிக்கு என்ன மாரி சேலரி பேக்கேஜஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பவர் பி படிக்கலாமா? ஒரு டேட்டா அனலிஸ்ட் படிக்கலாமான்னு கன்ஃப்யூஷன்ல இருப்பாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேம் நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன். எனக்கு பவர் பி படிச்சுட்டு நான் ஐடில ஸ்விட்ச் பண்ணணும்னு பார்க்குறேன் மேம். அதுக்கு பேக்கேஜஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்? ட்ரெய்னிங் வந்துட்டு எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. சி பவர் பி படிச்சீங்கன்னா ஐடில ஸ்விட்ச் பண்ணலாம். பேக்கேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு டீசென்ட் சேலரி இருக்கும். பட் ஆனா அத விட பெரிய லெவல் நான் போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் மாரி போலாம். அதில உங்களுக்கு எக்ஸெல், எஸ்கியூஎல், பவர் பிஐ, பைத்தான் இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ பேக்கேஜ்ன்றது ஒரு ஹை லெவலில் இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ஐடியில் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா பவர் பின்றது வெறும் ஜஸ்ட் டூல். ஒரு எக்ஸல்லே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் அவ்வளோதான். அந்த டூல் அந்த ஒரு எக்ஸல் அந்த ஒரு டூல் படித்தா நமக்கு எவ்வளோ பேக்கேஜஸ் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம பெரிய லெவலில் ஒரு ஒரு நல்ல சேலரி ஸ்டார்டிங்லேயே நான் ஃப்ரெஷர் முடிச்சிட்டேன் மேம் இப்போவே, ஆனால் எனக்கு இந்த லெவலில் எனக்கு சேலரி வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் மாதிரி போகிறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இதில் ஜாப் அசிஸ்டன்ஸ் கேரண்டி 2 ப்ரோக்ராமிங் இருக்குது. ஜாப் அசிஸ்டன்ஸ் வேணுமா, ஜாப் கேரண்டி வேணுமான்றது நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.